எவரிடமாவது நீ என் மைந்தர் இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையா இருப்பேன் அவர் எனக்கு மகனா இருப்பேன் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா அப்படின்னு என்ன பண்றாரு பவுல் சொல்றாரு. அப்ப அது இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்ப இயேசு கிறிஸ்துவ அப்படிதான் சொன்னார் ஆண்டவர் 2வது சங்கீதத்துல அதுதான் சொல்லப்படுது. என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன், நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு தன்னுடைய மகனை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். பிதாவானவர் சொல்றாரு, அப்ப என் திருமலையாகிய சீயோனில், இந்த சீயோன்கிறது யாரை குறிக்குது, மாதாமாவை குறிக்குது. என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன், பரிசுத்தாவியால் நிழலிடப்பட்டு கருவுற்றாங்க இல்லையா, திருநிலைப்படுத்தினேன், நீர் என் மைந்தர் இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன். பிதாவானவர் என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, இதை இன்னொரு வசனம் 122வது சங்கீதம் என்ன தெரியுமா சொல்லுது, எருசலேமே இதோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். இந்த எருசலேம் யாரை குறிக்குது, மாதாமாவை குறிக்குது. அந்த தூய உடன்படிக்கை புனித உடன்படிக்கை பேழையான தாய் மரியாவை குறிக்குது.